செய்த சேவைகளையும் நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வந்துள்ளேன். இப்போ நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கறனா கேட்கலாம். நேற்று விஜய் பேசும்பொழுது அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லியிருக்காரு. மத்திய அரசு நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்க கருத்து என்ன? அதாவது இந்த மத்திய அரசு தாக்கல் செஞ்ச நிதிநிலை அறிக்கை எப்போதும் உள்ள சாதாரண அறிக்கையாக தான் நான் பார்க்குறேன். அதில் முக்கியமாக சொல்லக்கூடியது அப்படிங்கும்போது தமிழ்நாட்டுக்கு எதுவும் பெருசாக ஒன்றும் தனியாக ஒன்றும் சொல்ல. பொதுவாக அவங்க சொல்லியிருக்கிறது பெண்களுக்கு, அதாவது பணிபுரியும் பெண்களுக்கான தங்கும் விடுதிகள் நாடு முழுவதும் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2013 ஆண்டு அம்மாவுடைய ஆட்சியில் வேலை செய்யும் பெண்களுக்காக அதிக இடங்களில் தங்கும் விடுதிகள் அம்மா ஏற்கனவே செஞ்சுருக்காங்க. 2013 23,83,00,000 செலவில் நிறைய இடங்களில் அம்மா செஞ்சிருந்த திட்டம்தான் இது. ஆனால் இப்போது மத்திய அரசு இதை சொல்லியிருக்கு, நாடு முழுவதும், அதாவது இந்தியா முழுவதும் இந்த பணியை நாங்கள் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது தான். அதே போல் பாருங்கள், அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் 2-3 அதில் வருது. அதாவது மாடு, ஆடு, கோழி இதுக்கெல்லாம் மானியத்தோட கடனுதவி எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வரவேற்கத்தக்கது தான். இது ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் பின்தங்கிய மாவட்டங்கள் எல்லாம் அம்மா செஞ்ச திட்டம்தான் இது. அதே போல் சென்னை, ஹைதராபாத், சென்னை, பெங்களூர், அதாவது ரயில்வே திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது வரவேற்கக்கூடியது. மற்றபடி ஊதியம் வாங்கும் ஊழியர்களுக்கான வரி விகிதாச்சாரத்தில் எந்தவித மாற்றமும் இல்லைங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றம் அளிக்குது. அதுதான் அதில் முக்கியமாக சொல்லக்கூடியது. இப்போ நீங்கள் உறுதிமொழி ஏற்றீங்க. அந்த உறுதிமொழியில் உங்கள் தலைமையில் ரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் நாங்கள் பாடம் கற்பிப்போம், உங்கள் தலைமையில் தேர்தலை சந்திக்க இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் இதில் இடம்பெற்றிருக்கு. ஆமாம், உண்மைதான், உண்மைதான். அது மக்கள் கருத்துக்கே நான் விட்டுறேன். மக்களுக்கு நல்லாவே தெரியும், அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், அவங்க பார்த்துக்குவாங்க. அதை நான் விவரித்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப புத்திசாலியான மக்கள். அதிமுக அமமுக கூட்டணி ஒன்றா சேர்ந்திருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவின் தொண்டர்கள் களத்தில் இருப்பார்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். எப்படி என்னங்கிறத நீங்கள் விரைவில் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்களுக்கு எது தரின்னு படுதோ அந்தந்த கட்சியில் கூட்டணி அமைச்சுக்குவாங்க. அதில் போய் நான் தலையிட்டு எதுவும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் தலைவர் அம்மா வழியில் ஆட்சி நடக்கணுங்கிறது தான் என்னோட திட்டம். அதை நான் நல்ல முறையில் செயல்படுத்துவேன். அவ்வளவுதான் இப்போ சொல்ல முடியும். அதாவது பத்திரிகையாளர்களை மட்டும் இல்லை, மக்களும் தாக்கப்படுறாங்க. அதுதான் உண்மை. இந்த திமுக ஆட்சியில் ஒன்று சொல்லிக்கிறேன். கிருஷ்ணராயபுரத்தில் சமீபத்தில் ஒரு கல்குவாரி, அது அனுமதி இல்லாமல் கல்குவாரி அங்கே நடத்தப்படுது. எம்எல்ஏ முக்கிய ஆளாக இருக்கார். அங்கு செய்தி சேகரிக்க சென்ற ஃபோட்டோகிராஃபரையும் செய்தியாளரையும் ஒரு 50 அடியாளுகளை வச்சு, ரவுடிகளை வச்சு
அந்த 2 பேரையும் தூக்கிட்டு போய் தனிமையான இடத்துல வச்சு அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. இது நடந்தது உண்மை. ஆனால் இதில் திமுககாரவங்களே சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த விசாரணை எப்படி போகும்னு எனக்கு தெரியலை. உண்மையாக அங்கே உள்ள காவல்துறையினர் அரசாங்கம் இருக்கும் நாளைக்கு மாறும். ஆனால் நடந்த நிகழ்வுக்கு அவர்கள் தக்க இடத்துல பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் கூடிய விரைவில் ஏற்படும். அதனால் அதில் உண்மையாக சம்மந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே நந்தனத்தில் கலைக்கல்லூரியில் ஒரு இது கேன்டீன் இருக்குது. அந்த கேன்டீன் வந்து திமுககாரவங்களுக்கு லீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த கேன்டீனில் வேலை செய்ய வந்த ஒரு பெண்ணை வந்து கற்பழிப்புக்கு உள்ளாயிருக்கு. அதுக்கும் திமுககாரவங்க தான் சம்பந்தங்கிறது நல்ல வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதுக்கும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சும்மா பூசி முழுவுனீங்கன்னா இது வந்து அடுத்து வரப்போகிற அரசாங்கம் உங்களை சும்மா விடாது. இது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமாக இருக்குது. இதுக்கு திமுககாரவங்க பதில் சொல்லி ஆகணும். அதே போல் இன்னொன்னையும் சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட 5 முறை முதலமைச்சர் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு. 7 கண்ட்ரிகளுக்கு போயிருக்காரு, 7 நாடுகளுக்கு போயிருக்காரு. போய் என்னாச்சு, நீங்கள் வந்து கம்பெனிகள் உருவாச்சா? அப்போ என்ன சொன்னார், 33 லட்சம் பேருக்கு உடனடியாக வேலை கிடைக்கும்னாரு. வந்து 5வது வருஷம் தேர்தலையும் சந்திக்க போகிறோம். எங்கே மாவட்ட வாரியாக சொல்லுங்கள், எவ்வளோ லட்சம் பேருக்கு நீங்கள் வேலை வாங்கி கொடுத்துருக்கேங்கிறத கொஞ்சம் வெளிப்படுத்துனீங்கன்னா நல்லா இருக்குங்கிறதையும் நான் மக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். தலைவர் அஇஅதிமுகவை ஊழல் கட்சி என்றும் ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. உங்கள் கருத்து என்ன? தம்பி, நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். ஒன்று சொல்கிறேன், அம்மா இருந்தபோது எப்படி இந்த அரசாங்கம் இருந்துச்சு நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீங்கள் போய் கேளுங்க, மனசில் தொட்டு கேளுங்க, அங்கே அப்போ ஆட்சி எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், அம்மா ஆட்சின்னு சொல்கிறதுக்கு காரணமே அதான். நான் இப்பயும் சொல்கிறேன், அம்மா வழியில், புரட்சி தலைவர் வழியில் மக்களாட்சியை கொண்டு வர்றதுக்கு என்னால் நான் 39 வருஷ அனுபவத்தில் என்னால் என்ன செய்யணுமோ அதை செய்வேன். இந்த திமுக அரசாங்கத்தை விரட்டி அடிப்போங்கிறதையும் சொல்லி